ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்னி டிசைட்ஸோட பார்ட் 15 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி மிச்ச பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. பார்க்குற மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் ஜிஎல் பிடிக்காதவங்க பார்க்காதீங்க, ஹெட்செட் போட்டு கேளுங்க. அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து போன பாட்டில் வந்து எதோடு வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அங்கே வந்து ரோஸும் வந்து ஜெனியும் வந்திருப்பாங்க. ரோஸ் வந்து சனாவை பார்த்து ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டிருப்பா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தனியாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இங்கே வந்து என்னென்னா, ஜெனி வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாள். அப்புறம் அந்த மீனத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து வந்திருப்பாங்க. அவங்க வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா, அவங்க அம்மாக்கிட்ட இந்த பொண்ணு உங்கள் போட்டை தான் தேடி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. அதோடு வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது நிலா அம்மா தான் அப்படி வந்து, அதாவது உங்கள் அம்மா தான் அப்படி வந்து ஜெனி வந்து பார்க்குறாங்க. என்னது இந்த பொண்ணு ஏன் பொண்ணு தேடி வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே, இப்போ என்னென்னா அந்த பந்தி வைக்கிற இடத்துல வந்து கூட்டம், ஏன்னா வந்து கூட்டு குழம்பு சாம்பார் அந்த மாதிரி ஊட்டிகிட்டு இருப்பாங்கல்ல. இதில் வேறு கை கழுவ போகிறேன், இடம் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு நெருக்கி பிடிப்பாங்கல்ல. இதில் வந்து என்னென்னா அந்த அக்கா வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா சனா பார்த்துட்டா, ஐயோ இது எதையோ ஒரு இதை வில்லக்கத்தை தான் போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சனா வா வா அப்படின்னு சொல்லிட்டு சனாவை எது கூட சொல்லி போட்டு நெருக்கி சனாவை சொல்லி தெலுங்கு 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 தெலுங்குன்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி அந்த அவங்க வந்து அது இல்லை இவங்க வந்து அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்குள்ளே அவங்க வந்து போயிட்டாங்க. ஒன்று இப்போது உங்கள் அம்மா தான் கூட கேட்காங்க, என்னடி இந்த பிள்ளை ஒன்றை பார்க்க வந்துச்சா. உடனே இப்போ ரோஸ் அவங்க தப்பாக சொல்லிட்டாங்க, நாங்கள் எந்த பிள்ளை தான் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சனாவை காட்டுறா. உடனே உங்கள் அம்மா அப்படியே அம்மா அப்படி கேட்டதுக்கு சனாவும் ஆமாம் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டுறா. உடனே உங்கள் அம்மாவும் ஓ அப்படியாவா மாற்றி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ சொன்னாத என்ன அப்படி சொல்லி கேட்டுருக்காங்க. ஒன்றும் இல்லடி காப்பாற்றி விட்ட நல்ல வேலைக்கு நீ வந்து அப்படி சொன்னோன்னே இப்போ தான் ஜெடிக்கு வந்து மூச்சு அடைச்சிருக்கோம். இப்போ தான் லைட்டாக மூச்சே வருது. நீங்கள் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன சொல்கிறதுக்கு தெரில. இப்போ மட்டும் மாட்டியிருந்தா அவ்வளோதான், சிக்கன் பிரியாணி தான். உங்கள் அம்மாவும் அப்படி வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து சரிவா வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. அம்மா அவ்வளோ சீக்கிரம் அப்புறம் இங்கே தான் படுத்தா தூங்க போகிறா, அப்போ அவங்க போயிட்டு பரவ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மா அவங்களை கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே வந்து செடியை பார்த்துட்டே போகிறீங்க. அவங்க என்னடி பின்னாடி பார்த்துட்டு இருக்க முன்னாடி அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மா எப்படி உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்களோ அப்படி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இங்கே ஜெனியும் பெருமூச்சு வச்சுட்டு அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. உடனே அவ்வளோதான் பக்கத்தில் வந்து சனா நிற்கிறா. இப்போ என்ன சனாவோட அப்பா வரங்க. ஒன்றுக்கு ரோஸ் வந்து சனா ஷோல்டரில் வந்து கை வச்சுட்டு இருந்திருப்பா, அதை வந்து தப்புன்னு எடுத்துட்டா. உடனே அவங்க இப்போ வந்து வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே சனாவும் வந்து அப்படி திரும்பி பார்த்துட்டு அப்படி போயிடுறா. இப்போக்கி ஜெனி தான் அப்படி வாயில வடை போச்சா அப்படி சொல்லிட்டு இருக்கா. உனக்கு தானே போச்சு மூடு அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸும் அப்படி வந்து சடவை பார்த்துட்டு இருக்கா. ஏதோ ஒரு கிசு கூட அடிக்கலடி, அதுக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன் எடி கிட்ட போகிறதுக்குள்ள நீ ஏதோ நின்று தான் நான் ஓடி வந்தேன் தருமா அப்படின்னு. நண்பன்டா மயிருடா ஓடிடு அப்படி சொல்லிட்டு வந்து இந்த ஜெனியை வந்து அப்படி சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ தான் ஒரு ஆன்ட்டி வந்து வராங்க. வந்துட்டு ஆமாம் நீங்கள் 2 பேரை பார்க்க புதுசாக இருக்கீங்க, ஆமாம் நீங்கள் பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இப்போ ரோஸ் தான் ஆன்ட்டி நீங்கள் என்ன வீடு அப்படின்னு. நான் பொண்ணு வீடு, அப்போ நாங்கள் மாப்பிள்ளை வீடு அப்படி சொல்லிட்டு வந்து சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்காங்க. சாப்பிட்டோம். இப்போ வந்து அப்படி போகிறாங்க. இப்போ இன்னொருத்தங்க நிப்பாடி கேட்காங்க, ஆமாம் நீங்கள் எந்த வீடு, நீங்கள் என்ன வீடு, நாங்கள் மாப்பிள்ளை வீடு, அப்போ நாங்கள் பொண்ணு வீடு அப்படி சொல்லிட்டு யாரெல்லாம் கேள்வி கேட்காவளோ அவங்களுக்குலாம் ஏத்தாப்பில் விட்டு இப்போ அவங்க பொண்ணு வீட்டா மாப்பிள்ளை வீட்டா பொண்ணு வீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றி சொல்லிட்டு வந்து எவ்வளோ எப்படியோ இந்த பெரிய கல்யாண வீட்டிலேருந்து வந்துட்டோப்பா, ஒரு சோறு தானே போடுறாங்க, சும்மா யார் வந்து சாப்பிட்டா என்ன அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸும் சொல்லிகிட்டு இருக்காங்க. போடணும் மொய் வைக்கல, மொய் தானே அது இவங்கிட்டலாம் வாயாடினதுக்கே சரியாக போச்சு அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ வந்து நைட் ஆகுது, அதே மாதிரி தான் இருக்கும் கல்யாண வீடு. ஆனால் நீங்கள் வந்து போகலை, ஏன்னா உங்கள் அம்மா உங்களை போட்டு படுத்துறாங்க போய் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் போகல. அதுமாதிரி ரோஸும் வரல, ரோஸும் ஜெனியும் 2 பேருமே வரல. இப்போ என்ன அப்படி வந்து கொஞ்ச நாள் வந்து அப்படி வந்து உங்கள் ஊரில் வந்து அப்படி திருவிழா நடக்கும். இப்போ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. உங்கள் ஊரில் அப்படி வந்து ரொம்ப வந்து பரபரப்பாக இருக்குது. ஒரு அப்படி சொல்லுவாங்க திருவிழாக்களை அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியே உங்கள் தெருவே வந்து அப்படி எல்லோரும் தூத்துட்ருக்காங்க, தொளிச்சிட்டு இருக்காங்க, அந்த லைட்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி வந்து சும்மா அந்த லைட்லாம் சும்மா நம்ம வீடு கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி லைட்டு அந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க. இங்கே ரோஸ் தான் என்ன இந்த ஊரே பரபரப்பாக இருக்குது அப்படின்னு. ஆமாடி நீ தான் எதுவும் தெரிலன்னு. ஆமாம் நான் வேறு சனாவை வேறு பார்க்க போனோம் அப்படி சொல்லிட்டு ரோஸ் சொல்லிகிட்டு இருக்கா. யாரோ சொன்னாங்க
நான் காதல் பைத்தியம்ன்ட்டு இப்போ யாரோ பைத்தியம் முடிச்சு திரியிறாங்க அப்படி சொல்லிட்டு வந்து இங்கே ஜெனியும் சொல்லிகிட்டு இருக்கா. இங்கே பாரு சாவடிச்சிடும் பார்த்துக்க, நீயாட்டும் ஆளை நிறைய வாட்டி பார்த்துட்டேன்னா அது அவள் வந்தது எனக்கு தெரியாது. இன்னும் வந்து செல்லில் நெட்டே இல்லாதனால நான் பார்க்கவே இல்லை. நீ உன் ஆளை எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன், இதில் வேறு கிஸ் வேறு படிச்சுட்டு வந்திருக்க, சாவடிச்சிடும் பார்த்துக்க அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸு சொல்கிறா. உடனே இங்கே ஜெனி இருந்தா சரி சரி பேத்துவாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா. இப்போ எங்கள் சனாவும் சொல்லியிருப்பா அந்த ஒரு இடத்துல மீட் பண்ணவா அப்படி சொல்லிட்டு. இப்போ 2 பேரும் தான் அப்படி வந்து ஒரு முடுக்கு சந்து மாதிரி இருக்குது, அங்கே அவ்வளோவா யாரும் வரமாட்டாங்க. இப்போ அங்கே தான் சனா அப்படி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஐயோ வருவாளா இல்லையா, எனக்கு வேறு லேட் ஆகுது, எங்கள் அப்பா வேறு பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அவள் சரியான பிஸில் நின்றுட்டுருக்கா. இப்போ இங்கே ரோஸ் தான் அப்படி வந்து வாரா, பார்த்தா சனா நிற்கிறா. இப்போ சனாவை பார்த்தோன்னே குடுத்துட்டு ஏதோ வந்து இந்த மாடி கள்ளி தடியை பார்த்தா ஓடஞ்சிருமா அந்த மாதிரி வந்து ஓடுறா. ஓடி போய் சனாவை ஹக் பண்ணிவிட்டு அப்படி வந்து கணதெல்லாம் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. உடனே என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சனாவை கொஞ்சம் தள்ளி வைக்கிறா. நீ வீட்டு வரும்னு சொல்லவே இல்லை பற்றி, ஓமா நான் அவனுக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணேன்னு எடுத்து அப்படி கிழிச்சிட்டு பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சனாவும் சொல்கிறா. இல்லடி இந்த ஊரில் இது டவரே கிடைக்க மாட்டேது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னே அங்கே பார்த்தியா அப்படி சொல்லிட்டு வந்து சனா ஒரு இடத்த கட்டுறான். அங்கே வந்து ஃபோன் நல்லா பேசலாம், அப்புறம் நெட்டும் நல்லா வரும். அந்த இடத்துல உனக்கு வேணும்னா அந்த இடத்துல வந்து பேசு சரியா ஃபோனில். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து இப்போ எந்த திருவிழானாலுமே எல்லார் ஊர்லேயுமே வந்து இந்த கடை போடுவாங்க தெரியுமா, இந்த கிளிப்பு அந்த மாதிரி நிறையா இருக்கும்ல, அந்த டெடி பேர்ஸ் அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த கடையில். அந்த மாதிரி கடை போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போது சனா வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த டாய்ஸ் கடைலாம் போட்டிருப்பாங்க. அங்கே தான் நாளைக்கு காலையில் நானும் வரேன். அதே மாதிரி நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுங்க, நீங்களும் அங்கே மீட் பண்ணலாம். போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கண்டத்தில் ஒரு ரொம்ப கொடுத்துட்டு ஓடிடுறான். ஏன் டெல்ட்ரி நான் ஒரு கடி தடுத்துக்கிறேன், நீ ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூடுறான். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சனாவை வந்து ஓடிட்டா, அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸும் வந்து சரி கொஞ்சம் லைட்டாக சந்தோஷத்தில் தான் வாரா. உடனே ஜெனி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. என்னடி அப்படின்னு ஒன்று, இல்லடி நாளைக்கு அங்கே ஏதோ கடை போட்டிருக்காங்களாம், எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து காலையில் அந்த கடைக்கு வர சொல்லியிருக்கா அப்படின்னு. ஓ அப்படியோ அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனி அப்படி யோசிச்சுட்ருக்கா. இப்போ அப்படி வந்து உங்கள் சைடு பார்த்தோன்னா எப்படி இவளை காண்டாக்ட் பண்ணுறது, ஃபோன்லேயும் ஒழுங்காகவே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் நீங்களும் அப்படி ரூமாக அப்படி ஓடுறீங்க எங்கே கிடைக்கும்ன்ட்டு. உடனே இப்போ நீங்களும் மெசேஜ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி திருவிழாக்கு கடை போட்டிருப்பாங்க அங்கே வந்துடுங்க அப்படி சொல்லிட்டு. உங்களுக்கு எப்படின்னா உங்கள் ஊரில் வந்து தனியாக வந்து அதுக்குன்னு இடம் ஒதுக்கியிருப்பாங்க, அங்கே கடை போடணுன்னா ஆனால் வாடகை கொடுக்கணும். வாடகை கொடுத்துட்டு அவங்க வந்து அங்கே கடை போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்கும், அந்த பெரிய இடத்துக்குள்ளே வந்து நிறைய கடை இருக்கும். வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து பபிள்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய கடை அந்த மாதிரி வித்தியாசமாக வச்சுருப்பாங்க. அந்த பானிபூரி, அதுக்கப்புறம் காளான், அது இது நெட்டு ரஸ்க்கு எல்லாமே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அந்த இடத்துக்குள்ளே போய் நம்ம வந்து என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நார்மலாக இருக்கிற விடையோட அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் தான் உங்கள் அம்மாட்ட கதறி கெஞ்சி கூத்தாடி காலில் விழாத குறைய அம்மா திருவிழா கிடைக்க மாட்டேன் என்னை விடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 200 ரூபாயை ஆட்டையை போட்டு வந்திருப்பீங்க. கூட வந்து உங்கள் சில்லுவண்டுகள் அதுக்கப்புறம் பொடிவாண்டுகள் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு வந்திருப்பீங்க. நீங்களும் அங்கே வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க எங்கள் ரூமில் தான். அப்படி வந்து ஜெனி ரோஸோட ரூமில் தான் பார்க்கணும். இப்போது ரோஸ்ட்டை தான் பைசாவே இல்லை மச்சி, என்கிட்ட பைசாவே இல்லைடி, ஆளுக்கு ஏதாட்டும் வாங்கி கொடுக்கலான்னு ஒன்றுமே என்கிட்ட இல்லை, நான் அவசரமாக கூப்பிட்டு வந்ததுனால நான் காசு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இதில் நான் யான்ட்ட இருக்குடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெனியன் சொல்கிறா. சரி எடி ஏமாத்திர மண்டலி, நீ குடிக்கிற டீக்கே பைசா கொடுக்க மாட்டேன், நீ எப்படி எனக்கு காசு தருவ அப்படின்னு. ஜெனி அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா இருக்கேன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போகிறேன். இவ்வளோ நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸ் நின்றுட்டுருக்கா. இப்போ அதே மாதிரி சனா இப்போ நான் ஒரு 4 ரோ இருக்கும். இப்போது 2 ரோக்கு நடுவில் வந்து நீங்கள் நிற்கிங்க, அடுத்து 2 ரோக்கு நடுவில் அவள் நிற்கிறா. 2 பேருமே 2 பேர்த்தையும் பார்க்கல. அப்படி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சும்மா வந்து முக்கில் எவ்வளோ கடைக்கிட்ட வந்து பார்த்துட்ருக்கீங்க. அண்ணா இந்த பெண் எவ்வளோ அப்படி சொல்லி கேட்குறீங்க. 70 ரூபாமா அப்படின்னு. வேண்டாம் நான் 10 ரூபா பெண்ணே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் போயிட்டீங்க. ஏன்னா அவ்வளோ வேலை காரணம் அந்த பேனை வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்குது, அதனால அது 70 ரூபா அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பெண்ணை வச்சு எழுத தரையா போகிறோம் சாப்பிடையா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்படி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து எப்படின்னா ஸ்நாக்ஸில் வேணால் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ஆனால் வந்து பெண்ணு நான் 5 ரூபா பெண்ணு 3 ரூபா பெண்ணில் எழுதிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து இருக்கிற ஆள்.
இப்போ வந்து எப்படின்னா அப்படி வந்து ஜெனியும் ரோஸுமே வராங்க. வந்து பார்க்குறாங்க எப்படின்னா 2 பேருமே உங்களை வந்து ஜெனி பார்த்துட்டா, அவளை வந்து ரோஸ் பார்த்துட்டா, சனா வந்து ரோஸ் பார்த்துட்டா. இப்போ 2 பேத்துக்கு 2 பேத்தையும் பார்த்தோன்னே இப்படி ஆனந்தம், வெட்கம், லவ் எல்லாமே வந்து பொங்கிக்கிறது. இப்போ என்னன்னா ஜெனி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்கக்கிட்ட வரா. அப்புறம் கொஞ்சம் தூரம் தானே தள்ளி சனா நிப்பா. சனாட்ட வந்து அப்படியே வந்து ரோஸ் வந்து போயிடுறா. இப்போ என்ன 2 பேரோட ஆள் கையை பிடிச்சாச்சு. பிடிச்சிருந்து அவங்களுக்குலாம் அப்படி வந்து இப்படி குளு குளு குளுன்னு இருக்குது. அந்த சைடு அப்படியே ரோஸை பார்த்தோன்னா அவள் சனா ஷோல்டரில் கையை போட்டுட்டு அவங்க என்னமோ வந்து ஒரு பீச்சுக்கு வந்த மாதிரி ஒரு வைப்பில் சுற்றிட்டு இருக்கா. இப்போ சனா தான் சொல்கிறா, இந்த பாரு நீ தோளில் கை போட்டது மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, மவளே செத்தியோடோ அப்படின்றா. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸா அப்படி இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சிட்டு இது என்னமோ அவளை கல்யாணம் பண்ண நினப்பு மாதிரி போயிட்டுருக்கான். இப்போ அந்த சைடு பார்த்தா உங்களுக்குலாம் அப்படி ஒரே சிரிப்பு. இப்போ கீழே பார்க்கிங்க முட்டை கண்ணுகள் வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது. பார்த்தா அதாவது சின்ன பிள்ளைங்களாம் கூப்பிட்டு வந்துருப்பீங்களா, அந்த பிள்ளைகள் தான். ஐயோ இவங்க வேறு அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜெனி தான் கையில் வந்து 500 ரூபா கொடுத்துட்டு போய் சாப்பிட்டுக்கோங்க என்ன வேணாலும் அப்படிங்கிற உடனே அவங்களுக்குலாம் ஐயோ காணாதது கண்ட மாதிரி என்ன ஒரு சந்தோஷம். அவங்க எப்படி என்னமோ ஏன்னா 10 ரூபா இருந்தாலே சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படும்ல. இதில் 500 ரூபா கொடுத்துட்டா என்னத்தை வேணாலும் போய் சாப்பிட்டுக்கோங்கன்ட்டு அவ்வளோ பேரும் குட்டுன்னு ஒரே ஓட்டம் தான். உங்களுக்கு அதை பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு முன்னாடி சிரிப்பாக வருது. இப்போ ஒன்று நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து ஜெனி வந்து வாங்குறா. ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க இங்கே பாரு நீ வாங்கி தர்றது சரிதான், ஆனால் எங்கள் அம்மாட்ட நான் எப்படி காட்டுவேன், எங்கள் அம்மா தந்த பைசாவும் போரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் காட்டுறீங்க. பார்த்தா அங்கே வந்து செடிக்கு வந்து சிரிப்பாயிருது. அங்கே பாரு எங்கள் அம்மா 200 தந்திருக்காங்க, இவ்வளவு எப்படி 200 வாங்க முடியும், நீ வந்து நல்லா உருட்டுவி ஏதாட்டும் விடு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட நல்லா உருட்டு அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. உடனே நீ சொல்லிட்டு போயிடுவேன், நான் தான் சிக்குவேன் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி வந்து ஒவ்வொரு கடைக்காக போய் உங்கள்கிட்ட வந்து நிறைய பேக் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ ஜெனி தான் இங்கே பாரு நான் என்ன உனக்கு எப்போ இப்படிலாம் வாங்கி தர முடியும், எப்படி இப்படிலாம் டைம் கிடைக்கும்னு தெரில, அதனால தான் இப்படி ஒரேடியே வாங்கி தரேன். ஐயோ எங்கள் வீடே நிறைஞ்சிரும் போல், எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறிட்டுருக்கீங்க நீங்கள். உடனே அவளும் சரி நீங்கள் ரொம்ப இது சொல்கிறத பற்றி சரி ஓகே அப்படின்றா. இப்போ எப்படின்னா அப்படியே பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே வாங்கி எல்லாத்தையும் வாங்கினதை அப்படி கையில் வச்சுட்டு இப்போ வந்து எப்படின்னா அப்படி வந்து ஸ்நாக்ஸ் சைடு வந்து போகிறீங்க. உங்களுக்கு அதை இப்போது உங்களுக்கு வந்து இந்த கிளிப்பு இந்த டெடி பேர் இதெல்லாம் விட உங்களுக்கு அதை பார்த்தோன்னே மூஞ்சில் வந்து 1000 வாய்ஸ் பல்பே எரியுது. அப்படியே பல்ல கட்டிகிட்டு இருக்கீங்க. உடனே ஜெனிக்கு தெரிஞ்சுட்டா ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக கூப்பிட்டு போகிறோம். நீங்கள் அவ்வளோத்தையும் திங்கிறீங்க. அவள் உங்களுக்கு பற்றி கூட ஷாக் ஆகிட்டு இருக்கா. நீங்கள் அப்படி வந்து ஜெனிக்கு வந்து அப்படி ஊட்டி விடுறீங்க, ஜெனியை வந்து உங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டுருக்கா. இப்போ வந்து என்னென்னா ஜெனி வந்து 500 ரூபா கொடுத்துருப்பாள்ல, அந்த 500 ரூபா வச்சு அவங்களும் அங்கே தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க சின்ன பிள்ளைங்க தானே அப்படி வந்து சாப்பிட முடியல செய்கிறாங்க, ஒன்றும் வாங்கலை. அப்படியே வந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து பார்த்தா கொஞ்சம் கேம்ஸும் வச்சுருக்காங்க. எப்படின்னா இந்த கன்னை வச்சு இந்த பலூன்லாம் ஷூட் பண்ணுவாங்கள்ல, நிறைய பலூன் வந்து இந்த பேப்பர் மாதிரி இருக்கும் அதில் ஒட்டி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து ஷூட் பண்ணணும், நிறையா ஷூட் பண்ண வந்து ஏதாட்டு கிஃப்ட் மாதிரி தருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிங்கை வந்து இப்படி தூக்கி போடணும், தூக்கி போட்டு வந்து அந்த பொருள் மேலே விழுந்தால் வந்து அந்த பொருள் வந்து நமக்கு, அந்த மாதிரி வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. அதுக்குமே 2 பேரும் போய் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. உங்கள் நேரம் பார்த்து எப்படின்னா அங்கே வந்து அவ்வளோவா ரொம்ப கூட்டமாலாம் இல்லை. நீங்கள் போனது வந்து ஒரு மதியான டைம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து அவ்வளவா வந்து யாருமே இல்லை. நைட்டு தான் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் மதியானம் போனதுனால அவ்வளோ வந்து அங்கே யாருமே இல்லை. அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக போச்சு. ஏன்னா யாரும் பார்த்து போட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லை. ஆனால் எப்படியும் 1-2 கண்கள் பார்க்க தான் செய்யும், அதை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் மனசை தேத்திட்டு வந்து இருக்கிற வரைக்கும் கூத்தடிப்போம் அப்படி சொல்லிட்டு வந்து நல்லா கிடந்து ஆட்டமாக ஆடுறீங்க. அப்படி இந்த சைடு ரோஸை பார்த்தா எப்பண்டா கேப்பு கிடைக்கும், எப்போ கோழி அமுக்கிற போது எப்பிக்கி ஒரு கிஸ் தட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அலைஞ்சிட்டு இருக்கா. எங்கே சனா யான்ட்டெல்லாம் ஒன்றும் நடக்காதுடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர் நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் அப்படி அவள் கிஸ் கொடுக்குற நேரம்லாம் பொண்ணுக்கு தப்பால அந்த மாதிரி வந்து கையை நீட்டிடுறா. எப்படி தான் கண்டுபிடிக்காலும் தெரிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸும் இங்கே வந்து இப்படி அடிச்சிட்டு இருக்கா. இப்போ வந்து என்னென்னா ரோஸ்க்கு வந்து பைசா வந்து முடிஞ்சு போயிட்டு, ஏன்னா முன்னாடியே எல்லா காசையும் வந்து ஜெனிட்ட கொடுத்துருப்பா செலவு பண்ணுறக்காண்டி. இப்போ அந்த மேடத்துட்டு ஒன்றும் இல்லை. உடனே ரோஸ் வந்து அப்படியே வந்து ஜெனிக்கு வந்து கால் பண்ணுறா.
இப்போ ஜெனின் அப்படி ஃபோனை பார்க்குறா. இந்த பக்கி எதுக்கு எனக்கு ஃபோன் போடுது, ரொம்ப பிஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீ. என்ன சொல்கிறீ, நான் சொன்னல முன்னாடி எனக்கு பைசா வேணும்ன்ட்டு. உன் ஃபோன் கேஸை திறந்து பாரு, நிறைய பைசா இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணணுமோ செலவு பண்ணிக்கோ, சரியா, வை, நான் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படி சொல்லிட்டு வந்து வச்சிட்டா. அப்படி வந்து இந்த சைடு வந்து அப்படி ரோஸும் ஃபோன் கேஸு திறந்து பார்க்க அப்படி அவ்வளோ 500 நோட்டு. என்ன இவட்ட எப்படி இவ்வளோ பைசா வந்துச்சு, இவளே பஞ்சத்தில் அடிபட்டவா, இவட்ட எப்படி இவ்வளோ பைசா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அடிச்சிட்டு இருக்கா. சரி வாடி, உனக்கு இந்த கடையை உடக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி வந்து சனாவை கூட்டிகிட்டு போகிறா. இப்போ வந்து அப்படி வந்து எப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் அப்படி கொஞ்சம் காலையில் வந்திருப்பீங்க. இப்போ வந்து அப்படி வந்து கொஞ்சம் ஈவினிங்காக ஒரு 4 மணி அந்த மாதிரி ஆகிட்டு போட்ட ஆட்டத்தில் உடனே நீங்கள் அப்படி டைமை பார்க்குறீங்க, உங்களுக்கு வயிற்று கலக்குது. இங்கே பாரு ஜெனி, நான் வந்து போயிட்டு வரேன். ஏன்டி இன்னும் கொஞ்ச நேரம் ஈரேன் அப்படிங்கிறா. இல்லை, எங்கள் அம்மா பற்றி உனக்கு தெரியாதுடி, எங்கள் அம்மாவை நீ இன்னும் ஒழுங்காகவே பார்க்கல, எங்கள் அம்மா என்னை அடிக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அழுகிற மாதிரி ஆகிட்டீங்க. நீ சரி சரி அழுக்காத, போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனியும் சொல்கிறவனு நீங்கள் சரி அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து அப்படி வந்து எல்லா சின்ன பசங்களையும் கூடுறீங்க. எல்லோரும் அங்கே தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களும் வராங்க. எல்லார் கையிலும் ஒவ்வொரு பை இருக்குது. உங்களுக்கு என்னது சொல்ல போகிறோம், யாது சொல்ல போகிறோம், எதுவுமே உங்களுக்கு தெரில. இப்போ வந்து சனாவும் அப்படி தான். அவளுக்கு வீட்டிலேருந்து ஃபோனே பண்ணியிருப்பாங்க. உடனே இப்போ சனா தான் ஃபோனை பார்த்துட்டு போயிட்டு வரட்டா அப்படிங்கிறா. உடனே ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இரேன் அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸும் சொல்கிறா. இல்லை, அப்பா தேடி வந்துடுவாங்க, அது பிரச்சனை ஆயிரும்ல, நான் உன்னை நாளைக்கு பார்க்குறேன் ப்ராமிஸ் என்ன அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து ரோஸ்க்கு வந்து ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படி வந்து அவளும் வந்து வந்துடுறா. இப்போ அப்படி வந்து நீங்களும் அப்படி ரோட்டில் வந்து அப்படி போயிட்டுருக்கீங்க. எப்படின்னா எப்படி சொல்ல, என்னமோ ஒரு ஊரே வந்து ஒரு சீர் கொண்டு வர்ற மாதிரி, எப்படின்னா தாம்பளச்சட்டிலும் தூக்கிட்டு வருவாங்கள்ல, அது வந்து ஒரு 10 சின்ன பசங்கக்கிட்ட நீங்கள் கூப்பிட்டு வந்திருப்பீங்க. அவ்வளோ வேறு கையில் ஒன்று வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏதோ என்னடா இது, இப்படி போகிறோம், எதாட்டு கல்யாண வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு யாராட்ட நினச்சிக்கிடுவாங்களா அப்படின்னு வேறு உங்களுக்கு தோணுது. ஏன்னா அப்படி தான் நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க. இதில் வேறு அந்த சின்ன பசங்களாம் நல்லா ஜாலியாக அப்படி ஆடி பாடிட்டு அப்படி வந்துட்டு இருக்காங்களா. உங்களுக்கும் அதில் கொஞ்சம் வரலாமல் இருக்குது. இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு பயம், இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மா கேட்பாங்களோ, அதுக்கு என்ன பதில் சொல்ல, ரோட்டில் ஏதாட்டு பார்த்துட்டு யார்கிட்ட பார்த்து நம்ம அம்மாட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அது என்ன பிரச்சனை ஆகும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி யோசிச்சுட்ருக்கீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து லவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் வந்து கிடையாது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் முன்னாடியே மூடிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் மனசு அப்படி இல்லையே, இப்போ கண்டிப்பாக செருப்படி வாங்கிட்டு தான் போனோம் அப்படி சொல்லிட்டு நீங்களே வந்து உங்கள் மனசை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அடி தான் வாங்குகிறோம், அது கொஞ்சம் லேட்டாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்ன காரணம் சொல்ல அப்படின்ட்டு அப்படி வந்து கீழே பார்க்கிங்க. ஒரு விசப்பூச்சி வந்து நீங்கள் பார்க்கிங்க. அவன் ஒரு மாதிரி சிரிக்கிறான். அவங்களுக்கு அவனை பார்த்தாலே பயமாக இருக்குது. உனக்கு என்னடா பிரச்சனை, ஏழை எப்படி சிரிக்க, எங்கள் அம்மாட்ட சொல்லி கொடுப்பியோ அப்படின்னோடனே எஸ் அஃப்கோர்ஸ் அப்படிங்கிறான். உங்களுக்கு சிலுவண்டு ஏழை என்னலே உனக்கு பிரச்சனை அப்படின்னோடனே எனக்கு வந்து அந்த திருளக்கடையில் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன், எனக்கு அந்த கார் வந்து வேணும், அது வந்து எனக்கு வந்து நீ வாங்கி தந்தீன்னா நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறோம். விஷப்பூச்சி இதுக்கு வந்து கூடயே கூட்டு வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் அம்மா வந்து 200 வந்து அவன்கிட்ட வந்து கொடுத்துட்றீங்க. இந்த வச்சு தோலை எந்த கன்றாவே வாங்கிக்க, ஆனால் எங்கள் அம்மாட்ட மட்டும் வாயை திறந்த பிரபு நான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவனுக்கு சரி சரி அதான் எனக்கு தேவையானதை நீ தந்துட்டல, உனக்கு தேவையானதை நான் பண்ணுறேன் அப்படின்னே அப்படியே ஒரு சின்ன ஹெல்ப் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. என்ன பண்ணாங்கட்டி அப்படி சொல்லிட்டு அவன் இப்படி கேட்குற மாதிரி நீங்கள் வந்து அவன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே நீங்கள் தான் இல்லை எப்படியாட்டி எங்கள் அம்மாட்டேருந்து காப்பாற்றி விட்டுட்டீங்கன்னா அவன் அப்படி பார்க்குறான். உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? உங்கள் உங்கள் அம்மாட்டால மனசை பேச முடியுமா சொல்லு, மனசை பேச முடியுமா அப்படின்னே அதான் உன்கிட்ட கேட்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். இல்லை அதாவது உனக்கு மட்டும்தான் எங்கள் அம்மா வந்து கையாளுற திறமை இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து அவனை பற்றி சொல்கிறீங்க. யாருக்கு? எனக்கு வருங்காலம் ஒரு கல்ல வருங்காலம் அப்படின்னே நீங்கள் அப்படி சிரிக்கிறீங்க. அவளுக்கு தான் அந்த திறமை இருக்கணும் சரியா. முதல்ல அவளை போய் ட்ரைனிங் பண்ணுவோங்க, அம்மாட்ட எப்படி பேசணுன்ட்டு. எப்படியும் ஒரு 10 கெட்ட வார்த்தை சொல்லிக் கொடு, அப்போ தான் உங்கள் அம்மாட்டெல்லாம் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை வந்து சொல்கிறான். ஓவராக பேசணும்னு வச்சுக்கேன், வாயை உடச்சி கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஆமாம் இவ பெரிய போடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். நான் உன்னோட பெரிய
கொஞ்சம் மரியாதை கூடண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. சரி சரி வா. ஒன்று நீங்கள் இப்படி ஷாப்பில் நின்றுட்டுருக்கீங்க, முன்னாடி பார்க்கிங்க பார்த்து உங்கள் அம்மா வாசல்லே உட்காந்துருக்காங்க. உங்கள் அம்மா மூஞ்ச பார்க்கிங்க அப்படி வந்து கோபமாக இருக்குது. ஐயோ கடவுளே, என்ன வில்லங்கத்தில் இருக்குன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் கடவுளே 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 இப்படி சொல்லிட்டு வந்து போகிறீங்க. இப்போ அப்படி வந்து போயிட்டுருக்கீங்க. நீங்களும் தாம்பளை தட்டு கொண்டு போகிற மாதிரி அப்படி ஒரு கூட்டத்தோடு கூப்பிட்டு போகிறீங்க. ஒன்று இப்போ வந்து சிலுவண்டு தான் சொல்கிறான், ஏ நிலா, என்னடி உங்கள் ஆட்டக்காரி இப்படி உட்காந்துருக்கா, என்னடி இவளுக்கு பிரச்சனை அப்படின்னு. எனக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு மண்ணாங்கட்டியை சொல்லு, ஏதாட்டு பிரச்சனை மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்க என் சடிக்க பூந்தடிச்சு ஓடி போயிடுவேன் புளிய மர தோப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனும் சொல்கிறான். உடனே நீங்களும் ஓடுவேடியே ஓடுவேன், நான் உன்னை பிடிச்சி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உன்னை பிடிச்சி தரல அப்படி இழுத்து கூப்பிட்டு போகிறீங்க. இப்போ உங்கள் அம்மா உங்களை பார்த்து அப்படி எழுந்திரிச்சு நிற்காங்க. நின்றுட்டு அப்படி பார்க்காங்க. ஏன்டி இவ்வளோ நேரம் எங்கே போய் சுற்றிட்டு வர? திருவிழா கடைக்குதாம்மா போயிட்டு வந்தேன், வேணால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் பின்னாடிலாம் காட்டுறீங்க. பார்த்தா எல்லோரும் வந்து அப்படி தட்டில் வந்து அந்த இதெல்லாம் வச்சுட்டு அப்படி நிற்காங்க. உடனே நான் உனக்கு 200 தானே கொடுத்தேன், 200 எப்படி இவ்வளோ பொருள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே நீங்கள் தான் அப்படி வந்து அவனோட சிலுவண்டு காலை போட்டு மிதிக்கிறீங்க. உடனே அது நீங்கள் அவனொன்னே அவங்க அம்மா அவனை பார்த்து அப்படி முறைக்கிறாங்க. அவன் முறைக்கிறதுலேயே அப்படி கீழே குனிஞ்சிட்டான். அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. காப்பாற்றுறா, கார்லாம் வாங்கி தந்திருக்கேன்லாம், காசு தந்திருக்கேன்லாம் சொல்லி தொலையேன்டா ஏதாட்டு அப்படின்னு. அது நிலாக்கா வந்து சண்டை போட்டாங்க. சண்டை போடல அப்படின்னு. என்ன சொல்கிற? இல்லை அவங்க வந்து இங்கே பாருங்கள், இவா வச்சுருக்கிறது 10 ரூபா, இவா வச்சுருக்கிறது 4 ரூபா அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கணக்கு போட்டு ஆக மொத்தத்தில் 200 ரூபா ஆக்கிட்டாங்க. அப்படி நிலாக்கா தொண்டை தண்ணி கத்திக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு இவ்வளோ தான் வேணும், நான் வாங்க மாட்டேன் அப்படி சொல்லி சண்டை போட்டு உங்கள் பேரை சொல்லி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்துடுவேன்னு சொல்லி ஊர்க்காரங்கெல்லாம் பேசி அதுக்கப்புறம் வந்து அந்த பொருளை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க 200 ரூபாய்க்கு இவ்வளோ. இதெல்லாம் நிலாக்காவோட திறமை. நீங்கள் ஒன்று உங்கள் அம்மா பார்க்காங்க, இவளை வாங்க சான்ஸ் இல்லையே, கடையில் காய்கறி வாங்க போனாலே எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி கேட்கிது, நாய்க்கு வக்கில்லை, இது கேட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மா அவமானப்படுத்துகிறாங்க. ஐயோ டேமேஜ் பண்ணுறாங்களே நம்மளை அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. இல்லை நிஜமாக தான் சொல்கிறேன். நிலாக்கா வந்து சொன்னாங்க தெரியுமா, எங்கள் அம்மா வந்து இப்படி என்ன சொல்லிட்டாங்க, நான் கண்டிப்பாக வந்து 200 ரூபாய்க்கு இவ்வளோ பொருள் வாங்கிட்டு வருவேன். இங்கே பாருங்கள், இந்த உங்களுக்காக கூட இது ஜஸ்ட்டு 15 ரூபா தான், பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. உங்களுக்காண்டி தான், உங்கள் அழகிய முடிக்காண்டி தான் வாங்கிட்டு வந்தாங்க இந்த குட்டி கிளிப்பு, இது குத்துங்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐஸ் வச்சுட்டு இருக்கான். ஏயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு 5 ரூபாய்க்கு கொடுக்க சொன்னால் 5000 ரூபாய்க்கு நடிக்கானே அந்த மாதிரி வந்து நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்று உங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, ஏன் பிள்ளையா போயிது அப்படி வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து அப்படி பரவச நிலையில் ஆகிட்டாங்க. அப்பா நிஜமாக வாங்கினாடி அப்படின்னு நீங்கள் அப்படி சொல்லிட்டு வந்து இப்படி தலையாட்டுறீங்க. ஒன்று போடி வீட்டுக்குள்ளே போ அப்படின்றாங்க. உடனே வரிசையாக நீங்கள் போவே இராணுவ படம் மாதிரி அப்படி ஒரு வரிசையாக போகிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு 200 ரூபாய்க்கு பிள்ளை இவ்வளோ வாங்கிட்டா, எவ்வளோ பெருமையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவை பார்த்துட்ருக்காங்க. ஒன்று நீங்கள் யோசிக்கிங்க, நம்ம அம்மா இவ்வளோ முட்டாள்தனமெல்லாம் யோசிக்க மாட்டாங்களே, என்ன ஆகிருக்கும், ஒரு யாராட்டும் வத்தி வச்சுருப்பாங்களோ, நம்ம அம்மா இதெல்லாம் நம்புகிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் நினச்சிட்ருக்கீங்க. சரி என்ன இலவோ எப்படியோ இன்றைக்கி சமாளிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி ஒவ்வொருத்தராக வந்து உங்கள் வீட்டில் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படி வந்து அவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க. நீங்களும் அப்படி உங்கள் பெட்டில் வந்து படுத்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு டயர்டாக இருக்குது காரணத்தினால நீங்கள் வந்து அப்படி படுத்துருக்கீங்க. இப்போ தான் அப்படி வந்து இந்த சைடு பார்த்தோன்னா ஜெனியும் ரோஸும் தான் அவங்க வந்து அவங்கவுங்க ஆள் கூட இருந்த காரணத்தினால வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. நீங்களும் அட்டன் பண்ணி ஹலோ என்னை மறந்துட்டல்ல நீ அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு ஜீவன் தான் சொல்லுது. ஒன்று யார் அப்படிங்க, சரி சொல்லு லில்லி தங்கமே சொல்லு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. தங்கமே வெள்ளியன்னு சொன்னால் நான் வந்து உன்னை மன்னிச்சிருவேணும். போய் எவ்வளோ நாள் ஆகுது, எனக்கு ஃபோன் போடுறியாடி, நல்ல ஆள் வந்தோடனே என்ன மறந்துட்டல்ல போ அப்படின்னோடனே இங்கே பாரு நான் ஒன்று மறக்கலை. இப்போ கூட நாங்கள் கடைக்கெலாம் போகும்போது உனக்கு கூட நான் வாங்கினேன் தெரியுமா, ஒன்று எப்படி மறக்க முடியும், நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டில் ஒன்று எப்படி நான் மறக்க முடியும் அப்படி சொல்லிட்டு வந்து
நீங்களும் அப்படி வந்து அவளை போய் சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்படிலாம் சொல்லி என்னை ஒன்றும் சமாதானப்படுத்தாத அப்படி சொல்லிட்டு அவளும் சொல்லிகிட்டு இருக்கா. சரி சொல்லுங்கள், என்ன வேணும் உங்களுக்கு, எப்போ வருவ, அதுவா கவலைப்படாத சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. அவளும் கேட்குறா, ஆமாம் எப்படி போச்சு, அதுவா அதுவா சை வெக்க மட்டும் படாத பார்க்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் சொல்கிறா. அது இல்லடி, நானும் ஜெனியும் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அப்படியே வந்து திருவிழா கடையெல்லாம் சுற்றி பார்த்தோமா, அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் உங்கள் அம்மா ஆச்சி பூச்சிம்பாங்கம்பா, என்ன உங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலையா, அதுவாடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கதை சொல்கிறீங்க. அங்கே லில்லி வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறா. இதெல்லாம் மாடி உங்கள் அம்மா நம்பும் அப்படி சொல்லிட்டு, நம்பிருச்சே எனக்கு தெரிலையே, எப்படி நம்பிச்சின்னு எனக்கும் தெரில அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. என்னமோ ஒன்று ஏதோ ஒன்று காப்பாற்றிட்டு அப்படிங்கிறா. ஒன்று நீங்களும் ஆமாடி என்ன தான் காப்பாற்றிச்சுன்னு எனக்கும் தெரில. இப்போ வந்து சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து லில்லியும் வந்து அப்படியே கால் வந்து கட் பண்ணிடுறா. இப்போ வந்து என்னென்னா அப்படி வந்து ஜெனி நான் அப்படியே வந்து உங்களுக்கு கால் பண்ணுறா. உடனே நீங்கள் அப்படியே அந்த நம்பரை பார்த்தோன்னே பரன்ட்டு இதையும் படப்பட நடிக்குது. நீங்களும் வந்து அப்படி வந்து கால் வந்து அட்டன் பண்ணுறீங்க. நீ இப்போ ஜெனினா என்ன மேடம் ஹாப்பியா அப்படி சொல்லிட்டு கேட்குறா. உடனே நீங்களும் ஹாப்பி தான் அப்படி சொல்லிட்டு வந்து சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. சரி உங்கள் அம்மாட்ட என்ன சொன்னோடனே நீங்கள் சொல்கிறீங்க. அவளும் சிரிக்கிறா. எதுக்கு எல்லோரும் இதை கேட்டு சிரிக்கீங்க, ஆமாம் பின்ன இது சில்லற காரணத்தெல்லாம் யாராட்ட நம்புவாங்களா, அவங்க அம்மா என்ன அவ்வளோ இதாவாக இருக்காங்க அப்படின்னோடனே தெரியல, ஆனால் சில வந்து சொன்னோடனே நம்பிட்டாங்க. அவனே சரி பறவை எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உடனே நீங்கள் ஐயே இது என்ன வம்பா போச்சு, இன்றைக்கி மீட் பண்ணுறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வருது. என்ன நான் மாட்டு கடைக்கு இல்லைன்னா எங்கேயாட்டு வரும்போது தான் பார்க்க முடியும் அப்படின்னு. சரி வரும்போது சொல்லிடு பார்க்க வரேன் அப்படி சொல்லி சிரிக்கிறேன். அவளை நீங்கள் சரி பாய் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆனால் அவளை பாய் அப்படி சொல்லிட்டு எடுத்து வச்சிடுறா. இப்போ தான் நீங்கள் ஃபோனை வந்து சைடு வச்சுட்டு அப்படியே வந்து பெட்டில் படுக்கிறீங்க. இப்போ வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போகுது, இப்படியே போனால் நல்லா தான் இருக்கும், ஆனால் அப்படி தான் போக விட மாட்டாளே அப்படி சொல்லிட்டு வந்து அங்கே நீங்களும் வந்து அப்படி நினச்சிட்ருக்கீங்க. இப்போ இந்த சைடு போய் ரோஸ் பார்த்தா கால் பண்ணுறா, கால் போகவே மாட்டுது. ஏன்னா நீ ஃபோன் பேசினா மட்டும் கால் போகுது, நான் பேசினா மட்டும் போகவே மாட்டேங்கி. ஆமாம் அப்புறம் இது ஃபோனை வச்சுருந்தா அப்படி தான் இருக்கும். சரி என் ஃபோனில் வேணால் ட்ரை பண்ணிப்பாரு அப்படி சொல்லி தாரா. பார்த்து ஜெனி ஃபோன்லேயும் போக மாட்டேங்கி. என்னடி கடவுள் எங்கள் காதலுக்கு எதிரியாக இருக்காரு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறோடனே இங்கே ஜெனிக்கு சிரிப்பு வருது, சிரிச்சிட்டு இருக்கா. அப்புறம் தான் வந்து அவளுக்கு வந்து சனா சொன்னது ஞாபகம் வருது. ஒரு இடத்துல நின்னா அவளுக்கு நல்லா ஃபோன் பேசலாம் அப்படின்னு சொன்னால. இப்போ ரோஸும் அந்த இடத்துக்கு தான் போகிறா. போயிட்டு கால் பண்ணுறா, பார்த்தா கால் போகுது. இப்போ அதே மாதிரி ரோஸும் ஹலோ அப்படின்னு சொல்லணுன்னே வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. போயிட்டேன், நீங்கள் எப்படி அப்படின்னோடனே சரி ஏதாட்டும் சொன்னாங்களா வீட்டில் அப்படின்னோடனே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோன்னே ஒன்றும் சொல்லலை அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸ் வந்து சொல்கிறா. இப்போ வந்து சனாவோட வீட்டில் என்னென்னா கூப்பிட்டுருப்பாங்க போல். அப்புறம் சனாவும் இல்லை வீட்டில் எதுக்கு கூப்பிடுறாங்க போயிட்டு வரேன்னு. சரி பாய் பிறகு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி ஃபோனை வச்சிடுறேன். கொஞ்ச நேரம் பேசுறேன்டி, ஏன்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸ் வந்து ஒரு மன வருத்தத்தில் வந்து இப்போ மறுபடியும் வரா. சரி என்னடி ஆச்சு, போங்கடி, எல்லோரும் உங்கள் லவ்வுக்கு தான் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, என் லவ்வில் எல்லாத்துக்கும் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சோகத்தில் இருக்கா. உடனே சரி விட்டு பார்த்துக்கலாம் எங்கே போயிட போகுது அப்படி சொல்லிட்டு இப்படியே வந்து அந்த திருவிழா முடிகிற வரைக்கும் அப்படி தான் எல்லோரும் அந்த ஊரில் இருக்கீங்க. இப்போ என்னென்னா திருவிழா வந்து அப்படியே நல்லா முடிஞ்சிட்டு எல்லாருமே வந்து அடிக்கடி வந்து அப்புறம் மீட் பண்ணியிருப்பீங்க, யாருக்கும் தெரியாமல் அப்படிலாம் மீட் பண்ணி. இப்போ என்னென்னா திருவிழா வந்து முடிஞ்சிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் வந்து காலேஜ் போகணும். இப்போ வந்து திருவிழா முடிஞ்சு அடுத்த நாள் காலையிலே வந்து எல்லோரும் கிளம்பிட்டீங்க. எல்லாருமே வந்து ஒரே பஸ்ஸில் தான் போகிறீங்க. சனா மட்டும் அவங்க ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெரிய அப்பாட்டக்கர் ஃபேமிலிங்கிறனால அவங்க வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் வந்து பஸ்ஸில் தான் போகிறீங்க. அந்த மாதிரி ஜெனியும் பஸ்ஸில் தான் வரா, ரோஸும் பஸ்ஸில் தான் வரா. ரோஸ் வந்து நிறைய சொல்லியிருப்பா, வாடி எல்லாருமே பஸ்ஸில் தான் வராங்க அப்படின்னோடனே இல்லை அப்பா அம்மா விட மாட்டாங்க அப்படின்னோடனே சரி ஓகே என்ன சொல்ல முடியும் அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை வந்து விட்டுருப்பா. இப்போ என்ன எப்பா
ஒரு வழியாக நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் வந்து எல்லோரும் இருக்கீங்க. உடனே இப்போது ஜெனி தான் சரி கடைசியாக நம்ம டீக்காரன்ட்ட ஒரு டீ குடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலையில் வந்து ஒரு 10 மணிக்கு தான் பஸ்ஸு. அதனால் சும்மா ஒரு 6 மணிக்கு கிளம்பி டீ கடைக்கிட்ட போகிறாங்க. உடனே வணக்கம்னா அப்படி சொல்லிட்டு வந்து சொன்னோடனே அந்த நின்று சிரிக்கிறாங்க. என்னம்மா கிளம்பிட்டீங்களா அப்படின்னோடனே ஆமாம் திருவிழா முடிஞ்சில்ல அப்படின்னோடனே இனிமேல் எப்போ வருவீங்க அப்படின்னோடனே அடுத்த வருஷம் குடும்பத்தோடு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெனி வந்து சொல்கிறா ஆமாம் என் குடும்பத்தையும் சேர்த்து கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸ் வந்து சொல்லுவாள். இப்படி சொல்லி 2 பேரும் வந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேருக்குமே வந்து நம்ம டீயும் தராங்க. 2 பேருமே வந்து குளிச்சுட்டு அப்படி வந்து அந்த ரெண்டு கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு இப்போ அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருக்கெலாம் போகணும், பேக் பண்ணி வைக்கணும், எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வாடகை கொடுத்து செட்டில் ஆக்கிட்டு இப்போ வந்து அப்படி வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் இப்போ வந்திருப்பீங்கன்னா கடைசி பஸ் வர்றதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி தான் வந்திருப்பீங்க. உங்கள் அம்மாவும் கூட நிற்கிறாங்க. உங்கள் உடனே நீங்களும் அப்படி பார்க்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பக்கத்தில் அம்மா நிற்காங்கல்ல, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களும் அவங்க சரியாக அப்படி நின்றுட்டுருக்கீங்க. இப்போது உங்கள் அம்மா வந்தாங்க. அப்படியே அவங்க 2வது பார்த்துட்டு என்னம்மா நீங்களும் கிளம்புறீங்களா அப்படின்னோடனே ஆமாம் ஆண்டி நாங்களும் வந்து கிளம்புறோம். என்னடி இங்கிலீஷில் ஆன்ட்டின்னு கூப்பிடுற, தமிழில் அத்தைன்னு கூப்பிடுறீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஸ் வந்து சொல்கிறா. சும்மாறி அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து ஜெனியும் சொல்லிகிட்டு இருக்கா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இப்போ அதே மாதிரி வந்து அப்படி வந்து பஸ்ஸும் வருது. அவங்க தான் 2 பேரும் ஃபஸ்ட்டு ஏறுறாங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஏறுறீங்க. உங்கள் அம்மாவை பார்த்து பத்திரமா போடி ஒழுங்காக படிக்கணுன்னு நம்ம திருவிழாவெல்லாம் மறந்துடு ஆடின ஆட்டத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க. ஜெனிக்கு எப்படி திட்டுறா பாரு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்து மறைச்சிட்ருக்கா ஜெனி வந்து. அப்படி வந்து நீங்களும் அப்படி பஸ்ஸில் ஏறுறீங்க. அவங்க அம்மாவும் அப்படி வந்து திரும்பி நடந்து உங்கள் வீட்டுக்கு போகிறாங்க. சரி ஓகே ஸ்டார்ஸ், இதோட இந்த பார்ட் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஜூம் போடுறேன். நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து ரொம்ப வெயிட் பண்ணியிருப்பீங்க லேட்டாக போடுறதுக்கு. சாரி ஸ்டார்ஸ், இதை வந்து நான் எப்போ எடிட் பண்ணி போடுவேன்னு எனக்கே தெரியாது. அதனால் சீக்கிரம் வந்து போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. மழைலாம் பெய்யுது, பார்த்து பத்திரமா இருங்க. நல்லா சாப்பிடுங்க ஸ்டார்ஸ். ஓகே ஸ்டார்ஸ், பாய்.